ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஐஸ்வர்யா எக்ஸ்பிளைன்ஸ் சேனல். இன்னைக்கு பயாலஜி யூனிட் 15 டீடைல் 2 படிக்கலாம். இல்லஸ்ட்ரேட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்ம பிரெயின் பத்தி படிக்கிறோம், ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். உங்க லிசனிங் ஸ்கில்ஸ் டெஸ்ட் பண்றதுக்காக ஐ வில் ஆஸ்க் யூ ஃபியூ கொஸ்டின்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷனை கவனமா லிசன் பண்ணுங்க. ஹியூமன் பிரெயின்ல 3 மெயின் பார்ட்ஸ் இருக்கும்: ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹிண்ட் பிரெயின். ஃபோர் பிரெயின் நம்ம பிரெயின்ல இருக்க மிகப்பெரிய மற்றும் முக்கியமான பகுதி. ஃபோர் பிரெயின் 2 முக்கியமான பகுதிகளால் உருவாகியுள்ளது. ஒன்னு செரிப்ரம், இன்னொன்னு டயன்செஃபலான். டயன்செஃபலான்ல 2 பார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு டார்சல் தாலமஸ் அண்ட் வென்ட்ரல் ஹைப்போதாலமஸ். இந்த பேராகிராஃப் உங்களுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக இந்த ஃபார்மேட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சேம் பாயிண்ட்ஸ் தான். செரிப்ரம் பிரெயினுடைய மிகப்பெரிய பகுதி. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம பிரெயின்ல 3ல 1 பங்கு செரிப்ரம் தான். செரிப்ரம் நீல வாக்குல 2 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு: ரைட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர் அண்ட் லெஃப்ட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர். இட் இஸ் டிவைடட் by a deep cleft, ஒரு ஆழமான கிராக் called median cleft. இந்த 2 ஹெமிஸ்பியர்ஸையும் ஒரு thick band of nerve fibers கனெக்ட் பண்ணுது, and that is called as corpus callosum. இந்த 2 ஹெமிஸ்பியருக்கும் நடுவுல இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேட் பண்றதுக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கும் இந்த corpus callosum தான் ஹெல்ப் பண்ணுது. செரிப்ரல் ஹெமிஸ்பியருடைய outer portion is formed of gray matter, and that is called as cerebral cortex, and its inner portion is formed of white matter and is called cerebral medulla. cortex மடிப்புகள் கொண்ட அமைப்பாக இருக்கும். பிரெயினோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாவதற்கு இந்த மடிப்புகள் தான் காரணமா இருக்கு. மேடு போன்ற உயர்ந்த பகுதிகளை ஜைரின்னு சொல்றோம். 2 ஜைரிக்கு நடுவுல காணப்படும் டிப்ரெஷன்ஸ் போன்ற பகுதியை சல்கைன்னு சொல்றோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செரிப்ரம். செரிப்ரம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தீஸ் ஆல் ஃபங்க்ஷன்ஸ். இப்ப நம்ம பிரெயினோட ஜெனரல் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன? நம்மளுடைய புத்திசாலித்தனம், தட் இஸ் இன்டெலிஜென்ஸ். நம்ம யோசிக்கிறோம், திங்கிங். ஒரு விஷயத்தை படிச்சு ஞாபகம் வச்சுக்கிறோம், அல்லது பாக்குற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறோம், தட் இஸ் மெமரி. இமேஜினேஷன், கற்பனை திறன். நம்ம அவேர்னஸ், விழிப்புணர்வுடன் ஒரு விஷயத்த பண்றோம், அதுதான் கான்சியஸ்னஸ். ரீசனிங், மழை பெய்ய போகுது, கொடை எடுத்துட்டு போலாம், ஆர் வெயில் அடிக்குது, கேப் போட்டுட்டு போலாம், ஆர் கொடை எடுத்துட்டு போலாம்னு யோசிக்கிறோம் இல்லையா, அதுதான் ரீசனிங். வில் பவர், இந்த சப்ஜெக்ட் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் படிச்சு நல்ல மார்க் வாங்குவேன்னு முயற்சி பண்றது வில் பவர். இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது செரிப்ரம். ஃபோர் பிரெயின்ல 3 பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. செரிப்ரம் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் we will discuss about thalamus. thalamus எங்க லொகேட் ஆயிருக்கு? ஆல்ரெடி நம்ம படிச்சோம் இல்லையா. செரிப்ரல் ஹெமிஸ்பியர் உடைய இன்னர் போர்ஷன் இஸ் மேட் ஆஃப் செரிப்ரல் மெடுலா. இந்த செரிப்ரல் மெடுலால தான் தாலமஸ் லொகேட் ஆயிருக்கு. அடுத்தது தாலமஸ் உடைய ஃபங்க்ஷன் பத்தி படிக்கலாம். இட் இஸ் a கண்டக்டிங் சென்டர் ஃபார் சென்சரி அண்ட் மோட்டார் சிக்னலிங். டச், ஹீட், பெயின் இதெல்லாம் டிடெக்ட் பண்றது சென்சரி சிக்னலிங். இந்த மாதிரி சென்சஸ்க்கு நம்ம பாடி ரியாக்ட் பண்றது மோட்டார் சிக்னலிங். ஃபார் எக்ஸாம்பிள், சூடான ஒரு பொருளை டச் பண்ணும்போது உடனே கையை எடுத்துறோம், அதுதான் மோட்டார் சிக்னலிங். இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ரிலே சென்டர். அப்படின்னா தாலமஸ் மெசேஜஸ் ஜெனரேட் பண்ணாது, பாடியில இருந்து பிரெயினுக்கு சிக்னல்ஸ் பாஸ் பண்ணும். thus it acts as a relay center. ஃபோர் பிரெயின் உடைய இன்னொரு பார்ட் ஹைப்போதாலமஸ். சோ இந்த இடத்துல இருக்கு ஹைப்போதாலமஸ். இந்த பேராகிராஃப் உங்களுக்கு ஈஸியா லேர்ன் பண்றதுக்காக இந்த ஃபார்மேட்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். லொகேஷன், ஃபங்க்ஷன் பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கும். ஹைப்போ மீன்ஸ் பிலோ. ஹைப்போதாலமஸ் தாலமஸின் கீழே அமைந்துள்ளது. ஹைப்போதாலமஸ் கண்ட்ரோல்ஸ் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ். நம்ம பாடியில இருக்கிற சில ஆக்ஷன்ஸ் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பசி, தூக்கம், வியர்வை, கோபம், பயம், இது எல்லாமே இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ். இட் ஆல்சோ ஆக்ட்ஸ் ஆஸ் அ தெர்மோ ரெகுலேட்டரி சென்டர் ஆஃப் த பாடி. நம்ம பாடியோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆகவும் ஹைப்போதாலமஸ் இருக்கு. ஹைப்போதாலமஸோட இன்னொரு ஃபங்க்ஷன் நர்வஸ் சிஸ்டத்துக்கும் ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ற கிளாண்ட்ஸுக்கும் இடையே ஒரு இம்பார்ட்டன்ட் லிங்கா இருக்கு. அடுத்தது மிட் பிரெயின். மிட் பிரெயின் எங்க லொகேட் ஆயிருக்கு? தாலமஸ்க்கும் இன் பிரெயினுக்கும் நடுவுல மிட் பிரெயின் லொகேட் ஆயிருக்கு. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மிட் பிரெயின். டார்சல் போர்ஷன், அதாவது மிட் பிரெயினுடைய பேக் சைடு, அங்க 4 ஸ்மால் ரவுண்ட் பாடிஸ் இருக்கும். தே ஆர் கால்டு கார்போரா குவாட்ரிஜெமினா. இதோட ஃபங்க்ஷன் என்ன? விஷுவல் அண்ட் ஆடிட்டரி ரிஃப்ளெக்சஸ் கண்ட்ரோல் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வர்றப்ப உடனே நம்ம கண்ணை க்ளோஸ் பண்றோம். தட் இஸ் விஷுவல் ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் அவர் பாடி. ஆடிட்டரி ரிஃப்ளெக்ஸ்னா, நீங்க ஒரு டைரக்ஷன்ல இருந்து சவுண்ட் கேட்கறப்ப இமீடியட்டா அந்த டைரக்ஷன்ல திரும்பி பாக்குறீங்க. திஸ் இஸ் ஆடிட்டரி ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் அவர் பாடி. இப்போ உங்க லிசனிங் ஸ்கில்ஸை ஒரு குயிக் செக் பண்ணலாம். ஃபோர் பிரெயின் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் டேஷ், டேஷ் அண்ட் டேஷ். The 2 cerebral hemispheres are interconnected by dash. The white matter is called dash. The raised parts of cortex are called dash. Dash acts as a relay center.
Number 6, dash acts as thermoregulatory center of the body. அடுத்தது hindbrain. Hindbrain is formed of 3 parts, cerebellum, pons and medulla oblongata. இதுதான் cerebellum, சிறுமூளைன்னு சொல்வோம். This is the second largest part of the brain. It is formed of 2 hemispheres, left and right cerebellar hemispheres, and it also has a middle part called vermis. Left and right hemispheres connect பண்றது இந்த vermis தான். அடுத்தது cerebellum உடைய functions. Coordinates voluntary movements. நம்ம கான்ஷியஸா நமது விருப்பப்படி நாமே செய்யும் செயல்கள், இந்த செயல்கள் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும். அதுதான் voluntary movements சொல்றோம். For example, walking, running, eating, இதெல்லாம் voluntary actions. It also maintains body balance. இப்ப நம்ம சைக்கிள் ஓட்டுறப்ப ஒரு பக்கம் சாயாம பேலன்ஸ்டா ஓட்டுறதுக்கு காரணம் cerebellum. அடுத்தது pons. இதுதான் pons and this is medulla oblongata. It's a Latin word meaning bridge. cerebellum உடைய ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெமிஸ்பியர்ஸ் பிரிட்ஜ் மாதிரி கனெக்ட் பண்ற நரம்பு இழைகளின் தொகுப்பு தான் pons. cerebellum உடைய 2 ஹெமிஸ்பியரையும் கனெக்ட் பண்றனால இத பிரிட்ஜ்னு சொல்றோம். It relays signals between the cerebellum, spinal cord, midbrain and cerebrum. No signals இந்த பார்ட்ஸ்க்கு நடுவுல பாஸ் ஆகறதுக்கு pons is responsible. It controls respiration. For example, நம்ம தூங்கும் போது breathe பண்றதுக்கு pons தான் காரணம். It also controls our sleep cycle. இதெல்லாம் functions of pons. brain உடைய பேக் சைடுல இருக்கிற பார்ட் தான் medulla oblongata. posteriorனா பேக் சைடு. medulla oblongata ஓட functions, it connects spinal cord and brain and it has cardiac centers. இதுக்கு ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு. It has respiratory centers. நம்ம breathing control பண்றதுக்கு. vasomotor centers. blood vesselsல இருக்க muscles சுருங்கி விரியறத கண்ட்ரோல் பண்றது இந்த vasomotor centers. One more function of medulla oblongata, it regulates vomiting and salivation. இந்த டயக்ராம் வரைஞ்சு லேபிள் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா click on the like button, share it with your friends and click on subscribe for more videos. Thank you.